வணக்கம் நண்பர்களே. திடீர்னு காலை எந்திரிக்கும் போது இந்த 3 விரல் உங்கள் கையில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்களா? அதை உதறிட்டே இருப்பீங்க. என்னடா நம்ம கையில் இருக்குது மாதிரி இருக்குது, பட் அந்த சென்சேஷன் எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் கால்ட் கார்பல் டனல் சிண்ட்ரோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கை பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் நர்வ்ஸ் வந்து சப்ளை பண்ணுதுங்க. அதில் ஒரு நரம்போட பேர் வந்து மீடியன் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்போட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 விரல் வந்துட்டு சென்சேஷனை சப்ளை பண்ணுறது அண்ட் சடன் ஃபங்க்ஷனல் மூமெண்ட்ஸ், இந்த கிரிப் பண்ணுறது, ஃபிங்கர் மடக்கிறது, இதுக்கு எல்லாமே அந்த நரம்பு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த எல்லா நரம்புமே உங்கள் பாடியில் வந்து ஒரு டனலுக்குள்ளே போகுங்க. ஒரு ட்ரெயின் ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த நரம்பு ஒரு சின்ன டனல் மாதிரி ஒரு பாதையில் தான் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது இடத்துல வந்து அது பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, விச் இஸ் கால்ட் என்ட்ராப்மெண்ட் நியூரோபதி. ஸோ உடம்புல நிறைய நரம்பு இருக்குது, நிறைய டனல் இருக்குது, எல்லாத்தையும் போகும்போது பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் மோஸ்ட் காமன் கேட்டிங்கன்னா இந்த ஒரு நரம்பு, தட்ஸ் வி கால்ட் அஸ் கார்பல் டனல் சிண்ட்ரோம். இது யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக மிடில் ஏஜில் தான் ரொம்ப காமனாக வரும். மோஸ்ட் காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா, கேட்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லாதனால அது ஒரு பெரிய வீரியமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது இருக்கிறவங்க வந்து கிட்ட ஒரு பேனிக் அட்டாக்கே வந்துடும். காலை எழுந்திரிக்கும் போது அந்த கையில் 3 விரல் இல்லை நம்ம கண்ட்ரோலில், அது இருக்குதான்னு கண்ணில் பார்த்தா தெரியும், பட் அது இருக்கிற சென்சேஷன் இருக்காது. அவங்க உதறி அதை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட்ஸ் வாட் திஸ் கண்டிஷன் இஸ் அபவுட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் டவுன் த லைன் அது கிரிப்பிங் எஃபெக்ட்டும் கம்மி பண்ணும். ஸோ அந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்டும் கம்மியாகும், சென்சேஷனும் இல்லை. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை எடுக்க போகிறீங்க, ஒரு இதை லிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா கூட உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க டெஃபினெட்லி யூ ஷுட் மீட் தியர் டாக்டர். ஸோ இது யாருக்கெல்லாம் வரலான்னு மாதிரி மிடில் ஏஜில் வரலாம், ப்ளஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு டயபெட்டிஸோ, தைராய்டோ, கொலஸ்ட்ராலோ, இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் கோமாபிட்ஸ் இருந்ததுன்னா இது வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கட்டவிரல் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் யுவர் ரோலுங்க. கட்டவிரலாட்டி ஒரு 50% ஆஃப் யுவர் ஃபங்க்ஷன் இஸ் லிட்டரலி லாஸ். அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, இந்த 3 விரல் இல்லைன்னா லிட்டரலி ஃபங்க்ஷன்லெஸ். ஒரு 20% ஆஃப் தி ஒர்க் தான் உங்களால் அந்த கையால் ஃப்ரீயாக பண்ண முடியும்னு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்ததுன்னா ப்ளீஸ் மீட் யுவர் டாக்டர். ஸோ டாக்டர் வந்து ஜென்ரலாக அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கையில் இருக்கா 2 கையில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு கையில் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள், இங்கே ஒரே ஒரு டனல் தான் பிளாக் ஆகிருக்கலாம். 2 கையிலுமே இருந்ததுன்னா வெரி ஹை சான்ஸ் தெர் இஸ் சம்திங் சிஸ்டமிக், அதாவது உடம்புல வேறு ஏதோ ஒரு பாதத்தில் ஆர் வேறு ஏதோ ஒரு கண்டிஷன்னால தான் அது வந்திருக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டயபெட்டிஸாக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம், ஆர் போஸ்ட் மெனோபாசல் அந்த மென்சுரல் சிண்ட்ரோம் ரிலேட்டட் அந்த சிம்டம்ஸ் கூட இதில் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் டாக்டர் செக் பண்ணிவிட்டு கை மேப் பண்ணுவாங்க. அண்ட் எல் டூ சர்டன் டெஸ்ட் கால் ஃபேலன்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட்டில் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் நரம்பை வந்து 2 பக்கமே அதை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. கரண்ட் மாதிரி தான். இந்த கரண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி இங்கே செக் பண்ணுறது. நார்மல் கையை விட இந்த கையில் ஸ்லோவாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் மோர் லைக்லி இட் இஸ் அ கார்பல் டனல் சிண்ட்ரோம். என்ன டாக்டர் கரண்ட்டாக ஷாக் அடிக்குமா அப்படின்னு பயப்படாதுன்னா, இது ஒரு நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது, சப் ஆப்டிமலாக தான் இருக்கும். இட் வில் ஜஸ்ட் ஸ்டிமுலேட் தி நர்வ் தான். ஸோ அவங்கள பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்கும்போது உங்கள் டாக்டரை வெயிட் பண்ணிங்கன்னா ஹி வில் கிவ் யூ ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். 90% டைம் சர்ஜரி இல்லாமையே இதை குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. குறிப்பாக உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணாலே இது 50% சால்வ் ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் வந்து நைட்டு நம்ம தூங்கும்போது இந்த பொசிஷனில் போயிடும், விச் இஸ் கால்ட் ஃபீட்டல் பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு நேச்சுரலாக போகும்போது தான் இந்த நரம்பு ப்ரெஸ் ஆகுது, அதனால தான் இந்த சிம்டம்ஸ் அக்ரவேட் ஆகுது. ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தே மே கிவ் யூ நைட் ஸ்ப்ளின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிமூவபிள் தான். ஸோ நீ நைட் தூங்கும்போது போட்டுக்கலாம், பகலில் அதை எடுத்துடலாம். ஃபைனலி அந்த நரம்பை இன்குப்படுத்துறதுக்காக சர்டன் மெடிகேஷன்ஸை சஜஸ்ட் பண்ணலாம். ரேர்லி ஒரு 5 to 10% பாப்புலேஷன் மட்டும்தான் அந்த நரம்பு என்ன பண்ணாலுமே அது ரிலாக்ஸ் ஆகிறதில்ல, அந்த சென்சேஷன் அக்ரவேட் ஆகிட்டே போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் தே மே டூ சம்திங் கால் பெர்குட்டேனியஸ் ரிலீஸ்ன்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த நரம்பை அந்த டன்னலில் ரிலீஸ் பண்ணிட்டாலே அது கம்ப்ளீட்லி வில் கிவ் அ ரிலீஃப் இன் சிம்டம்ஸை. அது யூஸ்வலாக லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ணுவாங்க. டே கேர் ப்ரொசீஜர் தான். நீங்கள் காலை வந்தீங்கன்னா மத்தியானம் போயிடலாம், அந்தளவுக்கு சின்ன ப்ரொசீஜர் தான். அது பண்ணால் இட் வில் கெட் கம்ப்ளீட்லி ரிலீவ். ஸோ ஏன் டாக்டர் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் பற்றி இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலோட நோக்கம் வந்து வில் ஹேவ் டு எஜுகேட் ரியல் பாப்புலேஷனுங்க. இது நிறைய காமனாக இருக்குது, பட் சரியாக அட்ரஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ லெட் அஸ் எஜுகேட் தம் அண்ட் அவங்க எப்போ டாக்டரை மீட் பண்ணுங்கிற ஒரு டிப்பு கொடுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கவங்க பேனிக் ஆக வேண்டாம். டெஃபினெட்லி தெர் இஸ் நத்திங் டு பேனிக். இட் இஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். அண்ட் நீங்கள் எப்போ டாக்டரை பார்க்கணுன்னா அந்த மோட்டார், அதாவது மோட்டார்னு சொல்லும்போது சென்சேஷனை தாண்டி உங்கள் அந்த கிரிப்பு கிடைக்கல, பிக் பண்ணும்போது கீழே விழுங்கிற பட்சத்தில் நீங்கள் இமீடியட்லி டாக்டரை பார்க்கணும். பிகாஸ் தட் ஸ்டேஜ் இஸ் லிட்டில் மோஸ்ட் சிவியர். ஸோ just to alert you, there is nothing to panic. It's a treatable condition. 90% time non-surgically treatable condition and it is easily correctable. உங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே.
ஸோ சர்ஜரி ஃபார் கார்பல் டனல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் மினி ஓப்பன் டெக்னிக் இருக்குது. இப்போ எண்டோஸ்கோபிக் டெக்னிக்ஸ் இருக்குது, அதாவது கீஹோல் சர்ஜரிஸுமே இருக்குது. ஒரு 3 சென்டிமீட்டர் அந்த இன்சிஷன் சைஸில் குறிப்பாக லோக்கல் அனஸ்டேஷியாவில் டே கேரில் அட்மிஷன் கூட இல்லை, நீங்கள் டே கேர்லேயே இந்த நர்வை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து இமீடியட்டாக போயிடும். ஸோ இப்போ ஃபர்தராக வந்து எண்டோஸ்கோப் சார் கீஹோலில் அந்த ஆர்த்ரோஸ்கோப் மாதிரி எண்டோஸ்கோப் போட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் டாக்டரை மீட் பண்ணிங்கன்னா ஹில் அட்ரஸ் யூ. பட் யூஸ்வலி surgery is a last option and very rarely done. So no need to panic. Just meet your doctor. He'll suggest you what is best for you. ஸோ இது நீங்கள் டாக்டர் கிட்ட போய் மீட் பண்ணல, டிலே பண்ணுறீங்க, அட்ரஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சென்சேஷன் வந்து ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகுங்க. அந்த மரத்து போகிறது, விறுவிறுன்னு இருக்கிறது, எறும்பு ஊடுற மாதிரி சென்சேஷன்லாம் இருக்கும். இது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகும். ஸோ ரொம்ப டிலே பண்ண நம்ம ரிகவரி டைமும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ரிகவரியும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. நீங்கள் இமீடியட்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கேட்டிங்கன்னா அதில் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ உங்கள் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போதோ ஓரளவுக்கு டாலரேட் பண்ண முடியலங்க பட்சத்தில் ப்ளீஸ் மீட் யூர் டாக்டர். ஏன்னா இட்ஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் கண்டிஷன். ஸோ உங்கள் டாக்டரை பார்த்தாலே வி கேன் சஜஸ்ட் யூ சம்திங் தட் யூ கேன் கம் பேக் டு நார்மல்சி அட் தி ஏர்லியஸ்ட்.